الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين نبينا محمد بن عبد الله خاتم النبيين والمرسلين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين، وبعد. فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما وارزقنا فهما. اللهم آمين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் அவன் ஒருவனையே துதித்தும் ஆரம்பிக்கின்றேன். எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, கிதாபு தௌஹீத் எனும் புத்தகத்தில் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அலைஹி ரஹ்மா அவர்கள் நமக்கு ஷிர்க் சார்ந்த ஒரு சில வகைகளையும் அதனை குர்ஆன் மற்றும் சரியான ஹதீத்களை கொண்டு எவ்வாறு விளங்க வேண்டும் என்பதையும் அழகாக சுருக்கமாக எடுத்து காண்பித்திருப்பார்கள். அந்த வகையில் நம்முடைய இன்றைய அமர்வு கிதாபு தௌஹீதினுடைய ஒரு புதிய தலைப்பை கொண்டு இருக்கிறது. இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அலைஹி ரஹ்மா ஒரு தலைப்பு கொடுத்து பேசுவாங்க. பாபு மா ஜாஅ அன்ன பஅத ஹாதிஹில் உம்மதி தஅபுதுல் அவ்தான். அதாவது இந்த சமூகத்தில், இந்த சமூகம் அப்படின்னா இந்த இஸ்லாமிய சமூகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் சிலை வணக்கம் என்பது கண்டிப்பாக நிகழக்கூடிய ஒரு ஃபித்னாவாக இருக்கிறது என்று குர்ஆன் நமக்கு உணர்த்துகின்ற வசனங்களையும் நபி நமக்கு சொல்லிக் கொடுத்த ஹதீஸ்களையும் எடுத்து காண்பிப்பாங்க. அன்ன பஅத ஹாதிஹில் உம்மஹ், இந்த உம்மத்தில் வரக்கூடிய சிலர் தஅபுதுல் அவ்தான், சிலைகளை வணங்குவாங்க. இது குர்ஆன் மூலமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம், ஹதீஸ்கள் மூலமாகவும் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். என்னது? இந்த உம்மத்துல சில நபர்கள், அதாவது இஸ்லாமிய சமூகத்தில் சில நபர்கள், சில முஸ்லிம்கள் தங்களை இஸ்லாமியர்கள் எனும் சொல்லக்கூடிய சில முஸ்லிம்கள் சிலைகளை வணங்குவார்கள். இதற்கு என்ன ஒரு அவசியம் இருக்குது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பொழுது, நம்ம சமூகத்துல இப்படிப்பட்ட மக்களும் இருக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட பிறகு அல்லது முஸ்லிமாக வாழ ஆரம்பிச்ச பிறகு ஒருபோதும் அவங்க ஷிர்கின் பக்கம் போக மாட்டாங்க. ஷிர்கின் பக்கம் போறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இருக்க முடியாது. ஒரு முறை இஸ்லாமுக்குள்ள வந்துட்டா அவங்க கடைசி காலம் வரைக்கும் முஸ்லிமாகத்தான் இருப்பாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை பேணக்கூடியவர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு சில மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாம சொன்னா நீங்க பண்றது சிறுக்குப்பா, இது மார்க்கத்துல இல்லாத ஒண்ணு, நபி தடுத்த ஒண்ணு, இது நபி தடுத்து இருக்கிறாங்க, அல்லாஹ் தடுத்து இருக்கிறான், சஹாபாக்கள் தடுத்து இருக்கிறாங்க, காலங்காலமாக மார்க்கத்துக்காக உழைக்கின்ற அந்த உலமா பெருமக்கள் அவங்க தடுத்து இருக்கிறாங்க இப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது போங்க, இதெல்லாம் ஷிர்க்குன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது, ஏன்னா இதெல்லாம் ஷிர்க்கே ஆகாது. ஷிர்க்குன்றது முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில இல்லாத ஒண்ணு, வரவே முடியாத ஒண்ணு அப்படின்ற நிறைய விஷயங்களை வச்சு பேசுவாங்க. இத்தனைக்கும் இந்த கபறுகளை வணங்காதீங்க, வலிமார்களை வணங்காதீங்க, நல்லவர்களுடைய கபறுகளை வணக்கஸ்தலமா ஆக்கிக்காதீங்க, இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது இல்ல நீங்க சொல்றது சரியில்லை, நாங்க நன்மைகளுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்க நன்மைகளுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது ஷிர்க்
கண்டிப்பாக இருக்க முடியாது இப்படின்னு நிறைய மக்கள் புரிஞ்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் கிடையாது, ஷிர்க் அறவே வர முடியாது மனித வாழ்க்கையில இஸ்லாம் ஏத்துக்கிட்ட பிறகு. இது இஸ்லாம் ரீதியா பார்க்கும்போது ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இஸ்லாம் ஏத்துக்கிட்ட பிறகு அந்த மனிதன் வாழ்க்கையில ஷிர்க் வரும்ன்றது நம்ம நிறைய வசனங்களை கொண்டு புரிஞ்சுக்க முடியும். இதற்கான எல்லா வசனங்களையும் உங்களுக்கு முன்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு நேரம் இல்லை. அதனால ஒரு சில முக்கியமான வசனங்கள் எந்த வசனங்கள் எடுத்துக்கிட்டா நாம இந்த தலைப்பை ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கலாமோ, ஈஸியா புரிஞ்சுக்கலாமோ, அப்படிப்பட்ட ஒரு சில வசனங்கள், ஒரு சில ஹதீஸ்களை கொண்டு நாம பாடத்தை முடிக்க முயற்சிப்போம். விளக்கம் தேவைப்படும் பொழுது நாம இன்ஷா அல்லாஹ் விளக்கங்களை கொடுக்க முன் வருவோம். அப்படி இந்த வகுப்பு, இந்த அமர்வு, இந்த தலைப்பை முடிக்கிறதுக்கு நமக்கு சரியானதாக இல்ல, போதுமானதாக இல்ல அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்த அமர்வை இதே தலைப்புக்காக எடுத்துப்போம். முதல்ல புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துல தௌஹீதுக்காக பாடுபட்ட நபிமார்கள்னு பார்க்கும் பொழுது எல்லாருமே இருக்காங்க இல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து எல்லா ரசூல்மார்களும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் எல்லா ரசூல்மார்களும் எதற்காக பாடுபட்டாங்க அப்படின்னா இந்த தௌஹீதுக்காக தான் பாடுபட்டாங்க. ஆனா நமக்கு தௌஹீதுக்காக வாழ்க்கைய வாழ்ந்த நபி அப்படின்னு ஒரு யோசனை வரும் பொழுது, பேசும் பொழுது எந்த நபியுடைய பெயர் உடனே நமக்கு கிளிக் ஆகும். தௌஹீதுக்காக வாழ்ந்தவர்பா அப்படின்னு சொல்லணும்னா எந்த நபியை நம்ம உடனே சொல்லுவோம், இவருப்பான்னு சொல்லி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மாஷா அல்லாஹ். ஆனா உண்மையிலேயே பார்க்கும் பொழுது எல்லா ரசூல்மார்களும் தௌஹீதுக்காக வாழ்ந்திருப்பாங்க. ஆனா அல்லாஹ் நமக்கு இப்ராஹிமுடைய வாழ்க்கையை அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு நமக்கு தௌஹீதுனால எடுத்து 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 காமிச்சிருக்கிறானோ நமக்கு புரிஞ்சு போயிருச்சு, மனசுல பதிஞ்சு போயிருச்சு. தௌஹீதுக்கான வாழ்ந்த உத்தம வாழ்க்கைன்னு பார்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை தான் முதன்மையாக இருக்கும். நம்ம இந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மள புரிய வச்சிருக்கான். சரி, இப்ப எதுக்கு நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை கொண்டு வரேன்னா, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்க நீங்க தௌஹீதுக்காக வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து தௌஹீதுக்காக எல்லாத்தையும் அர்ப்பணம் செய்தவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க நீங்க சொன்னீங்களோ, அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில தானே பார்க்க முடியும். கடைசியில அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் என்ன சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்துரு, என்னையும் என் பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டு காப்பாத்துரு. இதுல என் பிள்ளைகளை சிலை வணக்கத்தை விட்டு காப்பாத்துரு, பாதுகாத்துரு அப்படின்னா அது புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நபி அவங்க பிள்ளைகளை பத்தி கவலைப்படுறாங்க, ஆனா இங்க நபி அவங்கள முன்னிலைப்படுத்துறாங்க தானே. அல்லாஹ் என்ன பாதுகாத்துரு, என்ன காப்பாத்துரு சிலை வணக்கத்தை விட்டு. எந்த நபி இத்தனை ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கும் மேல தௌஹீதுக்காக வாழ்ந்திருக்காங்க, தௌஹீதுக்காக பாடுபட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 100 ஆண்டுக்கு மேலன்னு சொல்றோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை நம்ம 100 ஆண்டுகளுக்கு மேலேன்ற மாதிரி பேசுவோம். ஏன் அப்படி பேசுவோம்? எந்த விஷயத்தை வச்சு நாம கணக்கிடுவோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 100 வயசுக்கு மேல வாழ்ந்திருப்பாருப்பா அப்படின்னு சொல்லி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான், அவங்க வாழ்ந்தாங்க 950 ஆண்டுகள் தாவா களத்திலேயே சொல்லி. நமக்கு அது நம்பர தெரியுது. நம்ம நபி பத்தி நமக்கு தெரியும், 63 ஆண்டுகளும் வாழ்ந்தாங்க, சீரால பார்க்க முடியும். அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 100 ஆண்டுகளுக்கு மேல வாழ்ந்திருப்பாங்கன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? வயசான காலம் குழந்தை இல்ல, அப்புறம் எந்த வயசுல குழந்தை கொடுத்திருப்பான்? 80-90 வயசு கிட்டதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் 100 வயசு சொல்ல முடியும்? பிறக்கிறாங்க, ஓகே இல்ல, எப்படி நம்ம 100 ஜோடிக்க முடியும்? சும்மா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன ஆமால யோசிப்பீங்க, கொஞ்சம் யோசிங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 100 வயசுக்கு மேல வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க, அதை நாம ஆதாரபூர்வமா சொல்ல முடியும். இப்ப
இப்ப நீங்க சொன்னது போலதான் 80-90 வயசுலதான் அவங்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு குழந்தையை அல்லாஹ் கொடுக்கிறான். சரி, இதை வச்சு எப்படி சொல்ல முடியும் 100 வயசு வரைக்கும் அவங்க வாழ்ந்திருப்பாங்க, 100 வயசு தாண்டி வாழ்ந்திருப்பாங்க? இது நமக்கு சிறந்த ஆதாரம் ஒண்ணு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கல்யாணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்டிருப்பாங்க. எந்த அளவுக்கு கண்டிருப்பாங்க? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டுக்கு போவாங்க, எப்படிமா இருக்கு, வீட்டு எல்லாம் சுகமா இருக்கான்னு விசாரிப்பாங்க மருமகள் கிட்ட. அந்த மருமகள் சொல்லுவாங்க, எங்க எல்லாம் கஷ்டமா இருக்கு, அப்படி இருக்கு. இன்னைக்கு சொல்றாங்கல்ல, வீட்டுல நல்லது நிறைய இருக்கும், நல்லது பத்தி யாரும் கொண்டு வர மாட்டாங்க. இருக்கிற கெட்டதை மட்டும் நல்ல மேல 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 அடுக்கி பெருசா பாரமா தெரிவிப்பாங்க. அப்படி நபி இப்ராஹிம் கிட்ட மருமகள் சொல்றாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி அப்படி சொல்லி. சரிமா, கணவர் வருவார்ல, இஸ்மாயில் வருவார், அவர் வந்தா சொல்லுங்க, இந்த வாசக்கதவை மாத்திக்க சொன்னேன்னு சொல்லுங்க. என்ன சொல்லுவாங்க? வாசக்கதவை மாத்திக்க சொன்னேன் அப்பா சொன்னாருன்னு சொல்லுங்கன்னு. அவங்களுக்கு மருமகளுக்கு புரியாது என்ன பேசுறாங்க. சரி சொல்லி 2 போயிடுவாங்க. நபி இஸ்மாயில் வருவாங்க, வந்து பேசுவாங்க. மருமகள் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அப்பா வந்திருந்தார், இந்த மாதிரி நடந்துச்சு, அவங்க கிட்ட சொல்ல சொன்னாரு. ஒண்ணு என்ன சொல்ல சொன்னாரு? வாசக்கதை மாத்திக்க சொன்னாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? அதை புரிஞ்சுக்கலாம். அவங்க அப்பா சொன்னாரு, பிள்ளையே இந்த மனைவி வேண்டாம் உனக்கு, மனைவி தலாக் பண்ணிட்டு வேற நிக்கா பண்ணிக்க. அதே போல வேற நிக்கா பண்ணிப்பாங்க. சில நாள்கள் கழித்து மறுபடியும் தந்தை இப்ராஹிம் வருவார், வந்து அதே போல பேச, என்னமா எப்படி இருக்கு, நல்லா இருக்கு நிலைமை. அப்ப இந்த 2வது மருமகள் சொல்லுவாங்க, 2வது மனைவி நபி இஸ்மாயிலுக்கு அவங்க சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும், அல்லாஹ் நல்லா வச்சிருக்காங்களே, நல்ல அல்லாஹ் ஒரு நியமத் எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இதை பார்த்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் சொல்லுவாங்க, உங்க கணவர் வீட்டுக்கு வந்தாருன்னா சொல்லுங்க, வாசக்கதவை இப்படியே வச்சுக்கட்டும், வாசக்கதவை இப்படியே வச்சுக்கட்டும். இவங்களுக்கும் புரியாது என்ன சொல்றாங்கன்ட்டு. நபி இஸ்மாயில் வருவாங்க வீட்டுக்கு, வீட்டுக்கு வந்த பிறகு நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க, அப்பா சொன்னதை சொல்லுவாங்க, வாசக்கதவை இப்படி வச்சுக்க சொன்னார். இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த நிக்காவுடைய வாழ்க்கையை தொடருங்க, இந்த மனைவியை தலாக் கொடுக்க வேணாம், இந்த வாழ்க்கையை நீங்க தொடர்ந்துகிட்டே இருங்க. அப்ப ஒரு நபருக்கு திருமணமாகி திருமண வாழ்க்கையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சில விஷயங்களை பார்த்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்ல முடியும். 10 வயசு குழந்தைக்கு நிக்கா பண்ண மாட்டாங்கல்ல. இப்ப 90 வயசுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்திருந்தா அல்லாஹ் தஆலா அப்படின்னா 10 வயசுல ஒன்னும் நிக்கா பண்ண மாட்டாங்க. ஆண் மகனுக்கு 10 வயசுல நிக்கா நடக்க போறது இல்ல. இதனால நம்ம சொல்லுவோம், இத்தனைக்கு நடுவு நிறைய இருக்கும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வெட்டுறதுக்காக வேண்டி போவாங்க, ஓடி ஆடுற வயசுலதான். ஓடி ஆடுற வயசுனா எத்தனை வயசு? அங்க சொல்லுவாங்க 8-10 வயசு அப்படின்னு. இந்த மாதிரி இந்த நிலைமைகள் தாண்டி பிறகு அவங்க மக்கால விடப்பட்டு, மக்கால பெரிய பெரிய சம்பவங்கள் நடந்து, திருமண வாழ்க்கையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தலாக் விஷயங்கள் நடந்து, இன்னொரு வாட்டி இப்ப எல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இருந்தாலும் குறைஞ்சது 100 ஆண்டுகளுக்கு மேல வாழ்ந்திருப்பாங்க. 100 வயசு கண்டிப்பா வாழ்ந்திருப்பான்னு சொல்லலாம். இப்படி 100 ஆண்டு காலம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீதுக்காக வேண்டியே வாழ்ந்து கடைசியில அல்லாஹ் கிட்ட துஆ கேக்குறாங்க, யா அல்லாஹ் என்ன என்னுடைய பிள்ளைகளை சிலை வணக்கத்தை விட்டு காப்பாத்து, பாதுகாத்துரு. எந்த நபி தௌஹீதுக்காக ஒரு 100 ஆண்டு கழிச்சாங்களோ அந்த நபி அல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க, கடைசியில மௌத்துக்கு சில காலங்களுக்கு முன்ன கடைசியில கேக்குறாங்க, யா அல்லாஹ் இந்த ஷிர்க்கை விட்டு என்ன பாதுகாத்துரு. குழந்தையில இருந்து சின்ன வயசுல இருந்து ஷிர்க்கின் பக்கம் போக கூட இல்ல. இத்தனைக்கும் வீட்டுல தான் சிலை செய்யப்படுது, இந்த இவங்களுடைய வீட்டுல இருந்து தான் ஊருக்கே சிலை கொடுக்கப்படுது. இப்படி சிலை செய்யக்கூடிய வீட்டிலேயே பிறந்து சிலைகளோடவே ஒண்ணுக்கொன்னா காலை மாலைகளை கடந்த பிறகும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலைகள் மீது கொஞ்சம் கூட நல்ல எண்ணம் கொண்டவங்க கிடையாது. அவங்க சின்ன வயசுல இருந்து இதன் மீது ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் எதிர்க்க தயாரானாங்க. ஷிர்க் ஒழிச்சு காட்டினாங்க மக்கள் மத்தியில. ஷிர்க் தோத்த ஒண்ணுன்ட்டு அந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒண்ணு, கண்டிப்பா இறைமைக்கும் இந்த சிலைக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்றத மக்களுக்கு புரிய வச்சாங்க. இப்ப 100 ஆண்டு காலம் நல்லா உணர்ந்துக்கணும். 100 ஆண்டு காலம் தௌஹீதுக்காக வாழ்ந்து அந்த நபி கடைசி அல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ் என்னையும் என் பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டு காப்பாத்திரு அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஷிர்க்னு போயிருந்தாங்க தானே.
நம்ம துவா ஏன் கேட்போம், யா அல்லாஹ் நரகத்தை விட்டு காப்பாத்திடு. ஏன் கேட்கிறோம்? நரகத்தை கண்டு பயப்படுறோம் நாம. யா அல்லாஹ் கபருடைய வேதனை விட்டு காப்பாத்திடு. ஏன் கேட்கிறோம்? கபருடைய வேதனைக்கு பயப்படுறோம் நாம. யா அல்லாஹ் தப்பான செயல்கள் செய்யாம என்ன பாதுகாத்துடு. ஏன் கேட்கிறோம்? தப்பான செயல்கள் செஞ்சா அல்லாஹ் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய தண்டனைகள் நமக்கு தெரியும், இந்த அளவுக்கு மோசமா இருக்கும். இப்படி நாம பயந்த பிறகுதான் அல்லாஹ் கிட்ட கேட்போம். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் கேக்குறாங்க, யா அல்லாஹ் ஷிர்க்கை விட்டு என்ன பாதுகாத்துரு. அப்ப கண்டிப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்க்கையில ஷிர்க்கை கண்டு பயந்து இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே ஷிர்க்கை கண்டு பயந்துக்கிறாங்க அப்படின்னா எப்படி ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில ஷிர்க்கே வராதுன்னு சொல்ல முடியும்? நாம வராத உன்னை கண்டு ஏன் பயப்படணும்? எனக்கு உடம்பு முடியாம இருக்கக்கூடாது, எனக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், எனக்கு அந்த ஜுரம் வரக்கூடாது, ஜுரத்துக்கு பயப்படுறேன், எனக்கு அந்த ஜுரம் வரவே வராதுன்னா ஏன் பயப்பட போறேன்? நீங்க எப்படின்னா கஷ்டப்பட்டுட்டு போங்க, எனக்கு ஜுரமே வராது, நான் பாட்டு சும்மா இருக்கலாமே. அப்ப எது என்ன அடையறதுக்கான வாய்ப்பு இருக்குதோ நான் அதை கண்டு பயப்படுவேன். அதான பொதுவான இயல்பு. எனக்கு எது அடையக்கூடுமோ அதை கண்டு பயப்படுவேன். யாரும் எனக்கு முசீபத்துகளை கொடுக்காத, ஏன் அது வர வாய்ப்பு இருக்கு. நபி சொன்னாங்க, அல்லாஹ் கிட்ட ஆஃபியத்தை கேளுங்க, அல்லாஹ் கிட்ட நல்ல நிம்மதியான வாழ்க்கையை கேளுங்க. இப்ப நிம்மதியான வாழ்வு நமக்கு கிடைக்கதான் போகுது. நபி கேட்க சொன்னாங்க. ஏன் கேட்க சொன்னாங்க? இப்ப நீங்க நிம்மதியா இருக்கிறீங்க, ஏன் கேட்கறீங்க அதே வாழ்க்கை மறுபடியும்? எனக்கு எந்த முசீபத்துகளும் வந்துடக்கூடாது, வந்தா இந்த நிலைமையை போல கண்டிப்பா இருக்காது. அப்ப என்னுடைய வாழ்க்கை அமைக கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும், வாய்ப்பு இருக்குது. இப்ப சந்தோஷமா இருக்கும் போது நான் தொழக்கூடிய தொழுகை போல நான் துக்கமா இருக்கும் போது தொழுவனான்னு தெரியாது, பள்ளியின் பக்கம் போவனானே தெரியாது, நான் அல்லாஹ்வின் பக்கம் போவானே தெரியாது. அப்ப இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் பொழுது நமக்கு எது அபாயமாக இருக்குமோ, எது பயங்கரமாக இருக்குமோ அதை கண்டு அல்லாஹ் கிட்ட துவா கேட்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஷிர்க்கை கண்டு துவா கேட்டாங்க, நம்ம நபி ஷிர்க்கை கண்டு துவா கேட்டாங்க, நம்மள துவா கேட்க சொன்னாங்க ஷிர்க்கை விட்டு அல்லாஹ் கிட்ட. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்க முடியுது? ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில ஷிர்க்குன்றது வருமா வராதா? வர வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு இருக்குதானே? அப்ப இதனாலேயே புரிஞ்சுக்கணும். நபி சொன்னாங்க, நபியோட ஹதீஸ்களை வச்சு பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில, அதாவது இந்த சமூகத்தின் சில நபர்கள் அவர்களின் வாழ்வுல ஷிர்க் கண்டிப்பா எந்த அளவுக்கு ஷிர்க் வரும்? தஅபுதுல் அவ்சான், அந்த சிலைகளை வணங்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஷிர்க், பகிரங்கமான ஷிர்க் வரும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கான வசனங்கள் நமக்கு கீழே கொடுக்கப்படுது. இந்த வசனங்கள்ல பார்க்கும் பொழுது நம்ம இன்னும் கொஞ்சம் இலகுவாக புரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி கொடுப்பான். சூரத்து நிசாவுடைய 51வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுவான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அலம் தர இலல் லதீன ஊது நஸீபம் மினல் கிதாபி யுமினூன பில் ஜிப்தி வத் தாகூத் வ யகூலூன லில் லதீன கஃபரு ஹாஉலாஇ அஹ்தா மினல் லதீன ஆமனூ சபீலா. இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இந்த வசனம் நமக்கு உணர்த்தது, நேர்வழி அடைந்த பிறகும் மக்கள் ஷிர்க்கை நோக்கி போவாங்க. எப்படி அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா, அலம் தர இலல் லதீன ஊது நஸீபம் மினல் கிதாப், வேதத்தின் ஒரு பகுதி கொடுக்கப்பட்ட மக்கள், வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள், வேதம் உடையவர்கள். நம்ம யாருன்னு சொல்லுவோம்? அவங்கள யாருன்னு சொல்லுவோம்? கிறிஸ்டியன் சொல்லுவோம், அந்த ஜீவ்ஸ் சொல்லுவோம், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் சொல்லுவோம். அல்லாஹ் சொல்றான், இந்த வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் யுமினூன பில் ஜிப்தி வத் தாகூத், அல்லாஹ் அல்லாத ஜிப்த் அதன் மீது ஈமான் கொண்டிருக்கிறாங்க, தாகூத் அதன் மீது ஈமான் கொண்டிருக்கிறாங்க. நமக்கு தாகூத்னா தெரியும், நிறைய படிச்சிருப்போம் அக்கீதாவுடைய வகுப்புகள்ல. அல்லாஹ் அல்லாது வணங்கப்படுற எல்லாமே தாகூத்னு சொல்லுவோம். புரிஞ்சுக்கிறதுக்கு அல்லாஹ்வை தவிர எது எதெல்லாம் வணங்கப்படுது எல்லாமே தாகூத்னு சொல்லுவோம். இப்ப கேட்கலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கு, அவங்களும் தாகூத்தா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் தாகூத்தா? அப்படி இல்ல. யாரு தன்னை வணங்கணும்னு கட்டளை இட்டாங்களோ அவங்க தாகூத். யார் என்ன வணங்குறோம்னு சொன்னால அலபுக்குமுல் அலா, நான் உங்க இறைவனா இருக்கிறேன், எனக்கு நீங்க சரியா பண்ணுங்க, என்ன வணங்குங்கன்னு ஆர்டர் கொடுக்கறவங்க தாகூத். ஆர்டர் கொடுக்கல, மக்கள் வணங்குறாங்க, மக்கள் வணங்குறத தடுக்காம அதை அக்செப்ட் பண்றவங்க தாகூத்.
இன்னைக்கு இருக்கிறாங்கல்ல ஒரு சில இடங்கள்ல பெரியவங்க இருப்பாங்க, அவங்க பீர் அப்படி இப்படி மக்கள் போற்றுவாங்க, அவங்க போய் நேரடியா காலில் விழுவாங்க, காலை முத்தம் கொடுப்பாங்க. இது வெளிப்படையா இந்த நபி தடுத்திருக்காங்கல்ல, யாரும் யாருக்கும் சஜிதா பண்ணக்கூடாது. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நபிக்கு சஜிதா பண்ணாங்க, நபிக்கு சஜிதா பண்ணாங்க. இந்த மாதிரி நபியே, நான் இந்த மாதிரி ஒரு பயணம் மேற்கொண்டேன், அங்க போகும்பொழுது அங்க உள்ள மக்கள் தன்னுடைய தலைவருக்கு சஜிதா பண்ணாங்க. அப்ப நான் யோசிச்சேன், இந்த நபர்களே தன்னுடைய இந்த தலைவருக்கு சஜிதா பண்ணும் பொழுது உலகத்தின் தலைவர் நீங்க, அகிலத்தின் அருட்கொடை நீங்க, அப்ப உங்களுக்கு நான் சஜிதா பண்றது தப்பு கிடையாது, அதனால பண்ணேன். நபி என்ன பண்ணாங்க? தடுத்தாங்க. இப்படி பண்றது அனுமதிக்கப்பட்டது இல்ல, இப்படி பண்றது நமக்கு ஜாயிஸ் கிடையாது, அனுமதிக்கப்பட்டது இல்லைன்னு சொல்லி தடுத்தாங்க. நபி தனக்கு சஜிதா செய்யப்படுறது தடுத்திருக்காங்க பொழுது, இன்னைக்கு இந்த இமாம்கள், இந்த பேர், இந்த நபர்கள் எல்லாம் மக்கள் காலில் விழுந்து காலை தடவுறது, காலை முத்தம் கொடுக்கிறது, காலில் கையை வச்சு தன்னுடைய மூஞ்சில கண்ணில் ஒத்திக்கிறதுன்ற மாதிரி பாக்குறத தடுக்காம அக்செப்ட் பண்றாங்கல்ல, இதுவும் தாகூத்துகள் அடங்கும். என்ன வணங்குங்கன்னு சொன்னாலும் தாகூத்து தான். என்ன மக்கள் நான் சொல்லாம வணங்குறாங்க, நான் தடுக்க மாட்டேன், அதுவும் தாகூத்து தான். இப்படி தாகூத்துகளை பிரிக்கிறான். இங்க ஈசா அலைஹிஸ்ஸலாமும் மரியம் அலைஹிஸ்ஸலாமும் இதுல வரமாட்டாங்க. இவங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு எந்த எந்த வழிமாடுகள்னு சொல்லி மக்கள் பின்னாடி போய்கிட்டு இருக்காங்களோ, தர்கா மசார்னு சொல்லி அங்க அடக்கம் செய்யப்பட்ட நபர்களும் வரமாட்டாங்க. ஏன் சொல்றோம் அப்படி? அவங்க என்ன வணங்குங்கன்னு கட்டளை கொடுக்கவும் இல்லை, அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது மக்கள் வணங்கி அவங்க அதை ஆதரிச்சதும் கிடையாது. அப்படி பார்க்கும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் முழுக்க முழுக்க பேசினாங்க தௌஹீத, மரியம் அலைஹிஸ்ஸலாம் முழுக்க முழுக்க பேசினாங்க தௌஹீத. இன்னைக்கு அவங்களை இன்னைக்கு மக்கள் ஜீசஸ், மேரி அப்படி இப்படி வணங்கி வந்தாலும் அது அவங்க ஒன்னும் வெளிப்படுத்த வணங்குன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். மறுமை நாள் நிகழ்வுகளை அல்லாஹ் குர்ஆன்ல நம்ம எடுத்து காண்பிப்பான். மறுமையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அல்லாஹ் கேட்பான், நீனும் உன்னுடைய தாயாகிய மரியம் அவங்களும் உங்களுடைய சமூக மக்கள் கட்டளை இட்டீங்களா நீங்க உங்களை வணங்கப்படணும்னு சொல்லி, உங்களை வணங்கணும்னு ஆர்டர் போட்டீங்களா? அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் கண்டிப்பா கிடையாது, நீ கொடுத்த இல்முல இருந்து நான் பேசினேன், அவங்களுக்கு என்னுடைய உள்ளத்துல என்ன இருக்குதுன்றது உனக்கு தெரியும், உனக்குள்ள என்ன இருக்கு எனக்கு தெரியாது, உனக்கு எல்லாமே தெரியும், நான் அப்படி சொல்லி இருந்தா கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும், யா அல்லாஹ் நான் சொல்லலன்னு சொல்லி இன்னைக்கு எவ்வளவு மக்கள் வணங்கி வராங்க. எல்லாருடைய வணக்கங்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிராகரிப்பாங்களா? இது மறுமை வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி உலகத்துக்கு வருவாங்கல்ல, அவங்க செய்கின்ற வேலைகள்ல ஒண்ணு அந்த சிலுவைகளை உடைப்பாங்க, அந்த கிராஸ் இருக்குல்ல, அந்த சிலுவைகளை உடைச்சு தள்ளுவாங்க. நிறைய விஷயங்கள் படிப்போம் இன்ஷா அல்லாஹ் மறுமை பத்தி படிக்கும் பொழுது. இது இவங்க வாண்டடா போய் என்ன பண்ணாங்கன்னு சொல்லல, இவங்க நாம தாகூத்துல சேர்த்துக்க மாட்டோம். அதே போல இந்த வலிமார்கள் அப்துல் காதர் ஜீலானி என்ற பெயர்ல இன்னைக்கு எவ்வளவு மோசடிகள் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய கராமத்துகளா இருக்கட்டும், அவங்களுடைய சிறப்புகளா இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கை விஷயங்களா இருக்கட்டும், அவங்களுடைய எழுதுகள் இருக்கட்டும், சொற்கள் இருக்கட்டும், இன்னைக்கு அந்த நபருடைய பெயரை கொண்டு இன்னைக்கு நிறைய பித்தனாகள் பெறப்பட்டு இருக்கு. ஆனா அந்த நபர் எப்படி வாழ்ந்தாங்க? அழகான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, குர்ஆன் சுன்னா போதிக்கக்கூடிய வாழ்க்கையில வாழ்ந்தாங்க, சஹாபாக்களுடைய மன்ஹஜ்ல வாழ்ந்துட்டு போனாங்க, மக்களை தௌஹீதின் பெயர்ல ஒண்ணு கூட்டுனாங்க. இது ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவங்க புகழ்ந்தாங்க. எப்படி இந்த அப்துல் காதர் ஜீலானி அலைஹி ரஹ்மத் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு போனாங்கன்னு சொல்லி நம்ம இப்னு தைமியா அலைஹி ரஹ்மத் அவங்க புகழ்ந்திருப்பாங்க. இந்த அளவுக்கு அழகான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அவங்க யாரையும் என்ன வணங்குன்னு சொல்லல, என்கிட்ட வந்து கேளுங்கன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு மௌலூத் ஓதுறாங்கல்ல, மௌலூத் ஓதக்கூடிய மக்கள் எந்த வரிகளை படிக்கிறாங்களோ, குறிப்பா மாசம் ஆரம்பிச்சு ரபீல் அவ்வளவு இந்த மாதம் முழுக்க இன்னைக்கு மைக் செட்டுகள் தான் போய்கிட்டு இருக்கும் அங்கங்க. அதுல ஒவ்வொரு வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை இரவானா ஓபனா பேச பாடிக்கிட்டு இருப்பாங்க, அர்த்தங்கள் புரியாம பாடுவாங்க, மக்கள் சேர்ந்து பாடுவாங்க, ஹிப்ஸ் படிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒன்னா வச்சு பாட சொல்லுவாங்க, சின்ன சின்ன பிள்ளைகளுடைய மனசுல இந்த விஷயங்களை பதிய வைப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ப அதை நீங்க நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, நீங்க ஜஸ்ட் அதனுடைய தமிழாக்கத்தை நீங்க படிச்சா உங்களுக்கு புரிஞ்சிடும் எந்த அளவுக்கு ஷிர்க்குள்ள கலந்துகிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய குணங்களை மக்கள் மௌலூதுன்ற பெயர்ல, நபியை புகழ்றோன்ற பெயர்ல அல்லாஹ்வுடைய குணங்கள் நபிக்கு மக்கள் எப்படி கொடுக்கறாங்கன்றதை கொண்டு நீங்க புரிஞ்சுக்க முடியும்.
இன்னைக்கு இந்த புர்தா ஷரீஃபுக்கு பெரிய சிறப்பு இருக்கு. அந்த கஸீதத்துல் புர்தாவை நீங்க படிக்கும் பொழுது ஜஸ்ட் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அவ்வளவு புரியும் ஏன் மக்கள் இப்படி இருக்கிறாங்க, இவ்வளவு வெளிப்படையான அப்பட்டமான ஷிர்க்ல ஏன் வாழ்றாங்கன்றது நமக்கு புரியும். ஒருத்தருடைய நேசம் அவரை கொண்டு போய் எங்கேயும் நிப்பாட்டுறது அடையாளம் கிடையாது. புரிஞ்சுக்கணும். இந்த மனிதர்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லல, இவங்களை நாம தாகூத்துல ஆட் பண்ண மாட்டோம், ஆட் பண்ண முடியாது. தாகூத்னா புரியுதா? ஒரு லைன் சொல்லணும் அப்படின்னா அல்லாஹ் அல்லாது வணங்கப்படுகின்ற எல்லாமுமே தாகூத்துகள் தான். சரி, ஜிபத் அப்படின்னா என்ன? ஜிபத்ன்றதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஜிபத் அப்படின்னா சிஹ்ர், இந்த சூனியம் சொல்றோம்ல, இந்த சூனியத்தை ஜிபத் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்கு. அது ஒண்ணு ஜிபத்னா சிஹ்ர், சூனியத்தை பத்தி. சரி, இப்ப இந்த சூனியங்களை பத்தி ஏன் இங்க அல்லாஹ் தஆலா வேதம் கொடுக்கப்பட்ட மக்களுக்கு பேசுறான் அப்படின்னா, இது வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் தனக்கு தௌராத் அல்லாஹ் கொடுத்திருந்தோம், தௌராத்தின் மீது நம்பிக்கை கொள்ளாம அவங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலங்கள்ல வரக்கூடிய ஒரு சில புத்தகங்கள் சூனியம் ரீதியாக அந்த காலத்துல வாழ்ந்த நபர்கள் எழுதின புத்தகங்கள், அதை இன்னைக்கும் நீங்க சர்ச் பண்ணலாம். ஆசாஃபுடைய புத்தகம் என்ற பெயர்ல இன்னைக்கும் நீங்க படிக்க முடியும், பார்க்க முடியும் எந்த அளவுக்கு தப்பான எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி. இந்த ஆசாஃபுடைய புத்தகத்தின் மீது அதிகமா நம்பிக்கை கொண்டிருப்பாங்க, நபி கிட்ட கொண்டு வந்து முரண்படுவாங்க, முறையிடுவாங்க. இது எல்லாம் புத்தகங்கள், அவங்க புத்தகமே இல்லாது, இது அவங்க புத்தகம் கிடையாது, அல்லாஹ் கொடுத்த தௌராத் கிடையாது. மாறாக அவங்க இப்படிப்பட்ட சூனியத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த நபர்கள் வேதத்தினுடைய ஞானம் கொடுக்கப்பட்ட பிறகும் கூட என்ன பண்ணாங்க? ஜிபத்தின் மீது ஈமான் கொண்டு வந்தாங்க, தாகூத்தின் மீது ஈமான் கொண்டு வந்தாங்க. அப்ப அல்லாஹ் இது என்ன சொல்ல வரா? அவங்களுக்கு நான் தௌராத்தை கொடுத்தேன், இன்ஜீல கொடுத்தேன். அல்லாஹ் யாரு கொடுத்தா இன்ஜீல் தௌராத்தை? அன்னைக்கு வாழ்ந்த முஸ்லிம்கள் தான் அவங்க. இன்னைக்கு நான் முஸ்லிம்கள் குர்ஆனுக்கு ஏந்திக்கிட்டு இருக்கோம், அன்னைக்கு வாழ்ந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கொடுத்தா இன்ஜீல் தௌராத்தை. அப்ப அன்னைக்கு உள்ள முஸ்லிம்கள் அவங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? யுமினூன பில் ஜிபதி வ தாகூத், அவங்க அல்லாஹ்வின் மீதும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட புத்தகத்தின் மீது ஈமான் கொள்ளாம இந்த சூனியத்தின் மீது இன்னும் இந்த தாகூத்துகள் மீது ஈமான் கொண்டிருக்கிறாங்க. என்ன அர்த்தம்? ஈமான் மாறி போச்சா? ஈமான் மாறி போறத நம்ம ஷிர்க் தான் சொல்றோம். ஷிர்க்னா என்ன? ஈமான் மாறி போறது. அல்லாஹ் மேல இருக்கிற நம்பிக்கையை நான் இந்த டேபிள்ல வச்சா ஷிர்க். அது நீங்க யார கொண்டு போய் நிப்பாட்டுகின்றது பேர் இல்ல, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை அல்லாஹ் அல்லாத நீங்க எதுல கொண்டு போய் வச்சாலும் ஷிர்க் தானே. புரிஞ்சா? நம்பிக்கை மாறப்படுறத நம்ம ஷிர்க்னு சொல்லுவோம். இங்க அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்கிறான், நபியே இந்த மக்களை பாத்தீங்களா, அவங்களுக்கு வேதத்தினுடைய ஒரு பகுதியை கொடுத்தேன், வேதத்தை அவங்களுக்கு கொடுத்த பிறகு என்ன பண்ணாங்க? இந்த மாதிரி ஜிபத் சூனியத்தின் பக்கம் போறாங்க, சூனியத்தின் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கிறாங்க, இன்னும் இந்த தாகூத்துகள் மீது ஈமான் கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் என்ன சொல்றாங்க? ஈமான் கொண்ட மக்களை பார்த்து, காஃபிர்களை பார்த்து, ஈமான் கொண்ட மக்களை விட நீங்க தான் நேர்வழி பெற்றவர்கள்னு சொல்றாங்க. இது எந்த ஒரு பின் உள்ள சம்பவம் அப்படின்னா, மக்கால வாழ்ந்து வந்தாங்க முஷ்ரிக்குகள், மக்கத்து முஷ்ரிக்குகள். அந்த சமயத்துல யஹூதிகளுடைய ஆலிம்களாக திகழ்கின்ற ஒரு சில நபர்கள் இருப்பாங்கல்ல, யஹூதிகளுடைய தலைவர்களாக திகழ்கின்ற ஒரு சில நபர்கள் இருந்தாங்க. அதுல பெயர் ரீதியா நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படின்னா கஅப் பின் அஷ்ரஃப்னு சொல்லலாம். கஅப் பின் அஷ்ரஃபா இருக்கட்டும், ஹுயை பின் அக்தபா இருக்கட்டும், இவங்க எல்லாம் யூதர்களுடைய தலைவர்களா இருந்தவங்க. அஹ்ஸாபுடைய போர் நீங்க படிக்கும் பொழுது இவங்களுடைய மிகப்பெரிய மோசடிகளை பார்க்கலாம். எப்படி முஸ்லிம்களுக்கு துரோகம் பண்ணாங்க, அஹ்ஸாபுடைய போர் ஏன் வந்துச்சுன்றது இவங்க மூலமா நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இவங்க தான் ஆரம்பிச்சிருப்பாங்க போற. இந்த மாதிரி யூதர்களுடைய தலைவர்கள் மக்காக்கு வரும் பொழுது மக்கால உள்ள முஷ்ரிக்குகள் இவங்க கிட்ட கேட்பாங்க. சினாரியோ புரியுதா? யூதர்களுடைய தலைவர்கள் மக்காக்கு வராங்க. யூதர்கள்னா யாரு? அல்லாஹ்வுடைய வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள், அல்லாஹ்வுடைய வேதம் தௌராத் உடைய மக்கள். அவங்க வராங்க மக்காக்குள்ள. மக்கால கூடிய இந்த முஷ்ரிக்குகள் அவங்கள பார்த்து, அந்த தலைவர்களை பார்த்து கேட்கிறாங்க, எங்க ரெண்டு சைடுல யார் பெஸ்ட்னு சொல்லுங்க. யார் கேட்கிறா? மக்கால வாழ்கின்ற முஷ்ரிக்கு கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? எங்களுக்கும் இந்த முஹம்மது அவருடைய கூட்டத்துக்கும் கம்பேர் பண்ணா யாரு பெஸ்ட், யாரு சிறந்தவங்க நீங்க சொல்லுங்க. கேக்குறது புரியுதா? மக்கால உள்ள முஷ்ரிக்குகள் கேட்கிறாங்க வந்த தலைவர்கள் கிட்ட. அந்த தலைவர்கள் யாரு?
அவங்க கிட்ட கேக்குறாங்க, எங்கள்ல யார் பெஸ்ட்னு சொல்லுங்க. இப்ப முஹம்மதுடைய கூட்டம் பெஸ்டா, மக்கால உள்ள முஷ்ரிக்குகள் பெஸ்டா? நமக்கு முஹம்மதுடைய கூட்டம் தான் பெஸ்ட்னு தெரியும், அது அவங்களுக்கும் தெரியும். இதுதான் பெஸ்ட்னு அவங்களுடைய வேதமும் சொல்லும். ஆனா என்ன சொன்னாங்க அவங்க, முஹம்மது என்ப பெஸ்டா இருக்க போறாரு, அவருக்கு ஒரு ஆண்மகன் கூட கிடையாது. என்ன சொன்னாங்க, அவருக்கு ஒரு ஆண் புள்ள கூட கிடையாது, அவருடைய வம்சத்தை அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஆண்மகனும் கிடையாது. ஆண் புள்ள பிறகு இறந்து போகுது, ஆண் புள்ள பிறகு இறந்து போகுது. ஒரு நிலையான ஆண்மகன் கிடையாது, சந்ததி இல்லாத இந்த நபர் எப்படி பெஸ்டா இருக்க முடியும்? அதை கம்பேர் பண்ணி உங்களை ஜோடிக்கும் போது நீங்க ஹாஜிகளுக்கு உணவுகளை கொடுக்குறீங்க, ஹஜ் பண்ணவங்களுக்கு தண்ணீர் கொடுக்குறீங்க, ஹஜ் பண்றவங்களுக்கான இலகுக்காக வேண்டி நிறைய நல்ல விஷயங்கள் பண்றீங்க, உங்க உறவுகளை ஜோடிச்சு வாழ்றீங்க, கோத்திரங்களுக்கு பலம் கொடுத்து வாழ்றீங்க. இப்படி இவங்களுடைய ஒரு சில அளவுகளை எண்ணி நீங்க தான் பெஸ்ட்னு சொன்னாங்க. புரியுதா? யூதர்களுடைய தலைவர்கள் முஸ்லிம்களை விட்டு அந்த மக்கத்து முஷ்ரிக்குகளை நீங்க தான் முஸ்லிம்களை விட சிறந்தவங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அவங்களுக்காக இந்த வசனத்தை இறக்கி இருப்பான். அழகா புரியும். இந்த மக்களை பார்த்தீங்களா நபியே, நான் இவங்களுக்கு தௌராத்துடைய இல்ம கொடுத்தேன், கிதாபுடைய இல்ம கொடுத்தேன், பிறகு எப்படி ஆயிட்டாங்க பாருங்க. அந்த காஃபிர்களை பார்த்து முஸ்லிம்களை விட நீங்க தான் சிறந்தவங்கன்னு சொல்றாங்க. காஃபிர்களை பார்த்து நீங்க தான் மக்களே சிறந்தவங்க முஸ்லிம்களை காட்டிலும் இந்த அளவுக்கு அப்பட்டமா சொல்றாங்க. இவங்க தௌராத்தின் மீது ஈமான் கொள்ளல, அந்த ஜிபத்தின் மீது தாகூத்தின் மீது ஈமான் கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆயத்தின் மூலம் நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துது, ஈமான் கொண்ட பிறகு மனிதன் வழி தவற வாய்ப்பு அதிகமா இருக்குது. தௌராத்துடைய மக்கள், தௌராத்தின் மீது ஈமான் கொண்ட மக்கள் எப்படி ஆயிட்டாங்க? ஜிபத்தின் மீது, அந்த சூனியத்தின் மீது, தாகூத்துகளின் மீது ஈமான் கொண்டு போயிட்டாங்க. இப்படி சொல்லப்படுது. இந்த தஃப்சீருடைய விஷயம் தான் இந்த ஜிபத்னா சிஹ்ருன்னு சொன்னோம்ல. இப்ப சூனியத்தை பத்தி நம்ம டீடைலா போக தேவையில்லை. ஏன் போக தேவையில்லை? நமக்கு இந்த புத்தகம் ரீதியாக வரக்கூடிய அடுத்த தலைப்பே சூனியத்தை பத்தி தான் இருக்குது. சூனியத்தை எந்த வகையில் நம்பினா ஷிர்க்கு, எந்த வகையில் நம்ம நம்பணும், அதை ஒட்டுமொத்தமா அதை இல்லைன்னு சொன்னாலே நீங்க முஸ்லிமா இருப்பீங்களா? ஒட்டுமொத்தமா நீங்க சூனியம்ன்ற ஒண்ணு இல்லைன்னு நம்பணுமா? அந்த விஷயங்களை பத்தி இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைப்புல பார்க்க இருக்கும். இப்ப இந்த சூனியத்தை பத்தி உள்ள போக வேண்டாம். அப்ப இந்த விஷயங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனம் ரீதியா சொல்ல வரான். தலைப்பு என்ன? தலைப்பு புரிஞ்சுச்சு இல்ல? இஸ்லாமிய சமூகத்துல சிலர் சிலைகளை வணங்க ஆரம்பிப்பாங்க. தலைப்பு முதல் வசனம் என்ன இருந்துச்சு? யூதர்கள் பத்தி இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க? கிதாபுடைய இல்மு கொண்ட பிறகு அவங்க தாகூத்துகளை வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க ஜிபத் சூனியத்தை வணங்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. கைருல்லாஹ், அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அவங்க மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. அல்லாஹ் கடைசியா சொல்லுவான், உலாயிக ஷர்ரும் மகானா, இந்த நபர்களுக்கு மிக மோசமான இடம் இருக்குது. வ அதல்லு அன் ஸவாஇஸ் ஸபீல், அல்லாஹ்வுடைய நேரான வழியை விட்டு வழி தவறி போனவங்க அவங்க. சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நேரான வழியை விட்டு தவறி போனவங்க அவங்க, வழி கெட்டு போனவங்க அவங்க. புரியுதா? இது ஃபர்ஸ்ட் ஆயத்துல நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரிய வைக்கிறான். அடுத்த வசனம் ரீதியா பார்க்கும் பொழுது சூரத்துல் மாஇதால நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா, இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய வசனத்தை குல் ஹல் உனபிஉக்கும் பிஷர்ரி மின் ذلك மஸூபத்தம் இன்தல்லாஹ் மன் லஅனஹு அல்லாஹ் வ கதிப அலைஹி வ ஜஅல மின்ஹுமுல் qiradata வல் khanaazir வ அபத الطاغوت உலாயிக ஷர்ரம் மகானு வ அதல்லு அன் ஸவாஇஸ் ஸபீல். சூரத்துல் மாஇதாவுடைய இந்த வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு புரிய வைக்கிறான். நபி கிட்ட வந்து ஒரு சில மக்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த முஸ்லிம்களுடைய கெட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது, இந்த இஸ்லாமை நீங்க ஏத்துக்க கூடாது, நபி இப்படிப்பட்டவங்க, சூனியக்கார நபி ஒருத்தர், பைத்தியக்காரர் இவர், இப்படி நிறைய தவறான வார்த்தைகளை கொண்டு நபிய மக்கள் முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிக்கு இந்த வசனத்தை கொண்டு பலப்படுத்தினா, குல் நபியே அவங்கள பார்த்து சொல்லுங்க, ஹல் உனபிஉக்கும் பிஷர்ரி மின் ذلك மஸூபத்தன் இன்தல்லாஹ், அல்லாஹ் கிட்ட உண்மையிலேயே ரொம்ப
மோசமான இடம் கொண்ட நபர்களை பத்தி சொல்லவா? நபியே, மக்களுக்கு சொல்லுங்க, அல்லாஹ் கிட்ட மிக மோசமான இடங்கள்ல போய் இருக்கக்கூடிய, அல்லாஹ் கிட்ட ரொம்ப தண்டனைகளுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய நபர்களை பத்தி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி நபியே கேள்வி கேட்டு நபியே பதிலும் கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்லி கொடுப்பான், அல்லாஹ் தஆலா அவனுடைய லஅனத் யாரின் மீது இருக்குதோ, யாரை அல்லாஹ் சபித்திருப்பானோ, வகதிப அலைஹி யாரின் மீது அல்லாஹ் கோபம் கொண்டிருப்பானோ, கோபப்பட்டிருப்பானோ, வஜஅல மின்ஹுமுல் கிரதத வல் கனாஸிர் அதே போல யாருடைய சிலரை அல்லாஹ் பன்றிகளாக குரங்குகளாக மாத்தி இருப்பானோ, வஅபத தாவூத் இன்னும் யார் இந்த தாவூத்துகளை வணங்கி இருந்திருப்பாங்களோ அவங்க தான் மிக மோசமான இடம் கொண்டவங்க, நேரு வழியை விட்டு வழி தவறியவங்க. அல்லாஹ் இங்க ரொம்ப அழகா சொல்லுவான், யாருடைய நமக்கு மிக மோசமானதுன்னு கேட்டா அல்லாஹ் அதுதான். பொதுவாகவே சாபம்ன்றது மிக மோசமான ஒண்ணு, யாரையும் நாம சபிக்க கூடாது. இங்க நமக்கு அல்லாஹ் சொல்றான், யாரை அல்லாஹ் சபித்தானோ, யாரின் மீது அல்லாஹ் கோபப்பட்டிருக்கிறானோ, அல்லாஹ் யாரை சபிச்சான், அல்லாஹ் யாரின் மீது கோபப்பட்டு நமக்கு தெரியும். அல்லாஹ் சபிச்சது யூதர்களை, அல்லாஹ் கோபப்பட்டது இந்த நஸராக்கள் மீது, இந்த கிறிஸ்டியன்ஸ் மீது. அது குர்ஆன்ல பார்க்க முடிய நிறைய இடங்கள்ல. இங்க அல்லாஹ் சொல்றான், யாரை அல்லாஹ் சபித்தானோ, யாரின் மீது அல்லாஹ் கோபத்தை வெளிக்காட்டினானோ, முக்கியமானது யாரின் சிலரை அல்லாஹ் குரங்குகளாக பன்றிகளாக மாற்றினானோ. இப்ப நமக்கு ரொம்ப பிரபலமாக தெரிஞ்ச சம்பவங்கள்ல ஒண்ணுதானே, இந்த நபர்களின் சில நபரை, இந்த கூட்டத்தின் சில மக்களை அல்லாஹ் தஆலா பன்றிகளாகவும் குரங்குகளாக மாற்றிருப்பான். தெரியாத சம்பவம் அது. யூதர்கள்ல அல்லாஹ் சொல்லிருப்பான், சனிக்கிழமை நீங்க புனிதமா பேணணும். எப்படி நமக்கு வெள்ளிக்கிழமை இருக்குதோ அதே போல அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தா சனிக்கிழமையை நீங்க புனிதமா பார்க்கணும். எந்த ஒரு மீன் பிடித்தல் கூடாது, மீன் பிடித்தல் கூடாது. அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, சரி அல்லாஹ் சொல்லி இருக்கான் சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது, நம்ம சனிக்கிழமை மீன் பிடிக்க மாட்டோம். ஆனா என்ன அல்லாஹ் சோதிக்கிறான் அப்படின்னா, மற்ற 6 நாள்கள்ல வரக்கூடிய மீன்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவு. சனிக்கிழமை மட்டும் மீன்கள் அல்லாஹ் ரொம்ப காட்டுவான். மனிதனுடைய ஆசைகளை அல்லாஹ் அதிகப்படுத்துறான், ரொம்ப காட்டுவான். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஆழமாக போய் வலைகளை போட்டு நாள்களை கடந்து போனா கூட அவங்களுக்கு கிடைக்காத மீன்கள் எல்லாம் சனிக்கிழமை கரையோரம் பார்க்க முடியுமா, அவ்வளவு பக்கத்துல காட்டுவானா. அந்த அளவுக்கு அதிகமான மீன்கள் சனிக்கிழமை காட்டுவான். அல்லாஹ் ஆர்டர் போட்டா சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது. ஒரு பக்கம் அல்லாஹ் காட்டுறான் கண் முன்ன, இதெல்லாம் கிடைக்குது கொண்டு போன அவ்வளவு சம்பாதிக்கலாமே. ஆனா மறுபக்கம் அல்லாஹ் தடுத்திருக்கிறானே. அல்லாஹ் சொல்லிட்டான் மாறி போக முடியாது, மறுத்து போக முடியாது. யோசிக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க, நம்ம வெள்ளிக்கிழமை நைட்டே ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவோம். நமக்கு என்னதான் சொல்லியிருக்கான், சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது, சனிக்கிழமை மீன் பிடிக்க மாட்டோம். ஆனா சனிக்கிழமை வந்த மீன்களை விடவும் மாட்டோம். சனிக்கிழமை நம்ம மீனையும் பிடிக்க மாட்டோம், அந்த சனிக்கிழமை வந்த மீன்களை விட மாட்டோம். என்ன பண்ணாங்க, அந்த சனிக்கிழமைக்கு முன்ன இரவு இருக்குல்ல, நம்ம மொழிப்படி பேசுறோம்னா வெள்ளிக்கிழமையோட இரவு, ஜும்மாவுக்கு பிறகு வரக்கூடிய இரவு, அந்த இரவுல சின்ன பள்ளத்தை மாதிரி தோண்டி வைக்கிறாங்க, கனெக்ஷன் கொடுக்குறாங்க. அங்க வரக்கூடிய மீன்கள் தானா வந்து விழுத மாதிரி அந்த மீன்களுக்கான பாத்து ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நைட்ல, வெள்ளிக்கிழமை நைட்ல, சனிக்கிழமை காலைக்கு முன்ன. அப்போ சனிக்கிழமை வரக்கூடிய மீன்கள் எல்லாம் வந்து 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 இந்த சின்ன பள்ளத்துல விழுந்து மாட்டிக்கும். ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த மீன்கள் எடுத்துப்பாங்க. அப்ப என்ன ஆச்சு, சனிக்கிழமை அவங்க மீனை பிடிக்கல. ஆனா என்ன ஆச்சு, சனிக்கிழமை கொடுத்த மீன்களை பிடிச்சுக்கிட்டாங்க. சனிக்கிழமை பிடிக்கல, ஆனா மீன்கள் பிடிபட்டுச்சு. யோசிச்சாங்களா? இந்த மாதிரி அதிகமா யோசிக்கிறது மார்க்கம் சொல்லுது வேணாம். என்ன சொல்லப்பட்டுச்சோ அதை பண்ணிட்டு போங்க. நீங்க பிரில்லியன்ஸ் வெளிக்காட்டுன்ற பெயர்ல நாசமா போயிடாதீங்க. அல்லாஹ் நமக்கு சக்தியை கொடுத்திருக்கான், யோசிக்க அறிவு கொடுத்திருக்கான். அறிவை கொடுத்தவன் அல்லாஹ் தான். நீ எப்படி எல்லாம் யோசிப்ப அது அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ்க்கு தெரியாத ஒண்ணு இன்னைக்கு நீ யோசிச்சு உட்கார போறது கிடையாது. அந்த அல்லாஹ் சொல்லிட்டு அறிவு கொடுத்தது நான் தான்பா, அந்த அறிவை எனக்கு கீழே வை, அறிவு கீழே கொண்டு வராது. அறிவை எனக்கு கீழே வை, அந்த அறிவுக்கு கீழே என்ன கொண்டு வராது. என்ன அர்த்தம், அல்லாஹ்வுக்கு மேல அறிவு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை உங்களுக்கு புரியலன்னா பிரச்சனை இல்ல, அறிவுக்கு ஒண்ணு எட்டலன்னா அது பிரச்சனையா தெரியும்.
தெரியும். இன்னைக்கு நிறைய பார்க்க முடியல கண் கூடாக. இது குர்ஆன் மறுக்குது, குர்ஆன் இருக்குன்னு சொல்லுது. ஆனா மக்கள் சொல்றாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம்? கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்களேன். இவ்வளவு சயின்ஸ் ரீதியா உயர்ந்த மக்களா இருக்கிறோம், உலக ரீதியாக பெரிய பெரிய உச்சத்தை தொட்ட மக்களா இருக்கிறோம். இத போய் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா இந்த காலகட்டத்துல? அப்ப என்ன ஆச்சு? இஸ்லாம கீழே கொடுத்து அறிவுக்கு மேல கொடுத்திருக்கிறாங்க. ஒரு முஸ்லிமாக என்னோட நம்பிக்கை என்னவா இருக்குது? எனக்கு என்னுடைய அறிவு எப்படி எட்டுதோ எட்டலையோ என்னுடைய அல்லாஹ் சொல்லிட்டான், அது கண்டிப்பா நம்பிதான் ஆவேன். அப்ப மக்கள் என்ன முட்டாள சொல்றாங்கல்ல, நான் முட்டாள இருந்துட்டு போறேன். மக்கள் என்ன நான் இப்படி நம்பி கொள்றதுக்கு முட்டாள்னு சொல்றாங்களா, சொல்லிட்டு போட்டு முட்டாள வாழ்ந்துட்டு போறேன். உங்களுடைய பெயர்ல அறிவாளன் சொன்னதுனால சொர்க்கம் கிடைக்க போறது கிடையாது. நீங்க என்ன புகழ்றதுனால சொர்க்கம் கிடைக்க போறது கிடையாது. எனக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்கும்? எனக்கு குர்ஆன் காட்டுது, நபி காட்டி இருக்கிறாங்க, சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டி இருக்கிறாங்க, சலஃபுகள் நமக்கு இருக்கிறாங்க. அப்ப அந்த வழியில வாழ்றதுனால நீங்க என்ன ஏசுறீங்களா? ஏசிட்டு போங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் என்னுடைய அறிவை திணித்து மார்க்கத்தை புரிஞ்சுக்க நான் உட்கார மாட்டேன். இங்க எதை கம்பேர் பண்ணி சொல்லலாம் அப்படின்னா, அவங்களுக்கு சனிக்கிழமை, நமக்கு வெள்ளிக்கிழமை. அவங்களுக்கு சனிக்கிழமை முழு நாள் அல்லாஹ் சொன்னா, நமக்கு அல்லாஹ் சொல்றான் ஜுமுஆவுடைய அந்த குறிப்பிட்ட நேரம் மட்டும். ஒரு எப்படி பார்த்தாலும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அதுக்கு மேல ஆகாது. நீ என்னதான் நீங்க வியாபாரம் பண்ணக்கூடிய நபரா இருந்தாலும், வெள்ளிக்கிழமை தான் கஸ்டமர்ஸ் அதிகமா வரக்கூடிய இதுவா இருந்தாலும், ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்க ஒதுக்க முடியுமான்னு கண்டிப்பா முடியும். அந்த யூதர்களுக்கு அல்லாஹ் முழு நாள் சொன்னா, நமக்கு அந்த குறிப்பிட்ட ஜும்மா தொழுகை முடிஞ்சிருச்சா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஜும்மா தொழுகை முடிஞ்சதும் நீ உடனே கூட போ வியாபாரத்துக்கு, அது பிரச்சனை இல்ல. ஜும்மாவுடைய நேரத்துல வியாபாரம் பண்ணாத. இன்னைக்கு மக்கள் என்ன சொல்றாங்க, நான் வியாபாரம் பண்ணல, நான் பள்ளிக்கு வந்துட்டேன், ஆனா கடைகள் வியாபாரம் போய்கிட்டு இருக்கு. நான் வியாபாரம் பண்ணல, கடைகள் வியாபாரம் போய்கிட்டு இருக்கு. அப்ப கடையில மக்கள் தூவ மாட்டாங்களா? நான் அதனாலதான் கடையில முஸ்லிம்களை வைக்கல, அதனால கடையில முஸ்லிம்களை வைக்கிற. முஸ்லிம்களை வச்சா அவங்களுக்கும் தொழுகை அனுப்பணும். அந்த ஜும்மாவுடைய அந்த 1.5 மணி நேரம் இதுவே நான் மூடிட்டு வரணும். முஸ்லிம்கள் என்கிட்ட இல்லையே, காஃபிர்கள் தொழுக மாட்டாங்க, அவங்க பார்த்துட்டு போறாங்க. இதுதான் அவங்களும் யோசிச்சாங்க. நாங்க சனிக்கிழமை மீன் பிடிக்கலையே, என்ன பிளான் பண்ணும்? ஞாயிற்றுக்கிழமை தான் மீன் பிடிக்கணும், ஆனா சனிக்கிழமை அந்த மீன்களை விட மாட்டோம். இங்க அந்த 1.5 மணி நேரம் வியாபாரத்தை விட மாட்டேன், நான் பண்ண மாட்டேன். ரெண்டும் சேம் தான். இந்த மாதிரி இந்த நேரங்கள்ல வியாபாரம் நடக்குதுன்னும் பொழுது அதுல பர்க்கத் இருக்காது, அதுல பர்க்கத் இருக்காது. உங்களுடைய ஓன் கடை, நீங்க ஓட்டக்கூடிய ஓன் வாகனம், நீங்க நடத்தக்கூடிய ஓன் பிசினஸ், உங்களை யாரும் நிர்பந்திக்கலன்னும் பொழுது ஜும்ஆவுடைய அந்த நேரத்தை நீங்க கண்டிப்பா அல்லாஹ்க்காக தான் விடணும். இன்னைக்கு கம்பெனி போகக்கூடிய மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் சேம் தான். ஜும்ஆவுடைய நேரத்துல ஜும்ஆவுக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். இல்ல என் கம்பெனில கொடுக்க மாட்டாங்க நேரங்கள் அப்படின்னா அல்லாஹ் கிட்ட ஒன்னும் சொல்லி பொழைச்சிக்க முடியாது. இங்க என்கிட்ட பிரச்சனை இல்ல, வீட்டை சொல்லிக்கலாம், வீட்டுல இருக்க தலைவரா இருப்பீங்க, பெரிய கும்பரா இருப்பீங்க, உங்க இஷ்டம் அது. அல்லாஹ் கிட்ட ஒன்னும் அங்க போய் நடக்காது நம்மளது. அல்லாஹ் தால என்ன செய்வான் போய் செய்வான். புரிஞ்சுக்கணும், இந்த நேரங்கள் இதுக்காக கொடுக்கணும். அல்லாஹ் சொன்னானே, இந்த சனிக்கிழமை உடைய இந்த காரியங்கள்ல மோசமா நடந்துகிட்டாங்க, அதனால அல்லாஹ் என்ன சொன்னா, அவங்கள சிலர் குரங்காக மாத்தின, சிலர் பன்றிகளாக மாத்தின. இன்னைக்கு இருக்கிற குரங்குகள்ல அவங்களுடைய ஜெனரேஷன் கேட்க கூடாது. அந்த குரங்குகள் அன்னைக்கு வாழ்ந்துச்சு, தஃசீர்கள்ல பார்க்க முடியும். ஒரு 3 நாள் வாழ்க்கையில கொடுத்தா பிறகு எல்லாரையும் அழிச்சிட்டான்ற மாதிரி. அப்ப இன்னைக்கு இருக்கிற குரங்குகள் அப்படி ஆச்சா? இன்னைக்கு டார்வின் சொல்றாரு குரங்குறது மனுஷன் வந்தான், குர்ஆன் சொல்றது மனுஷன குரங்கா மாறிட்டான். இப்ப அப்படி ஒண்ணும் இல்ல. அந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை அப்படி பன்றிகளாக குரங்குகளாக மாத்தினா, அந்த மாற்றப்பட்ட பிறகு ஒரு 3 நாள்ல அல்லாஹ் அவங்களுக்கு அழிவையும் கொடுத்துட்டான். இன்னைக்கு இருக்கிற குரங்குகளுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு கனெக்ஷன் கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும். அப்ப அல்லாஹ் இங்க இவங்க எல்லாம் சொல்லிட்டு சொல்றான், தாகூத்துகளை மக்கள் வணங்கி வந்தாங்க. யாரு? இந்த மக்கள் வாழ்ந்த முஸ்லிம்கள். அல்லாஹ் அல்லாத சிலைகளை வணங்கி வந்தாங்க, கபறுகளை வணங்கி வந்தாங்க, சுப்ஹானல்லாஹ் கல்லை வணங்கி வந்தாங்க, மரங்களை வணங்கி வந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அல்லாஹ் இங்க என்ன சொல்றான், இவங்க தான் இருக்கிறதுலயே மோசமான இடம் கொண்டவர்கள். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இந்த முஸ்லிக்குகள்
அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்கக்கூடியவர்கள் இவங்க தான் அல்லாஹ் கிட்ட மோசமான இடம் கொண்டவர்கள். இவங்களுக்கு அல்லாஹ் கிட்ட பெரிய வேதனை இருக்குது. சரி, அல்லாஹ் இந்த வசனம் மூலமாக நமக்கு இஸ்லாமுக்கு பிறகு ஷிர்க் வரும்ன்றதை உணர்த்துறான். சரி, எப்படி உணர்த்துறான்னு பார்க்கும் பொழுது சேம் தான். அல்லாஹ் தஆலா முஃமின்களை சோதிக்க மாட்டான். மறுமை நாள்ல முஃமின்களை அல்லாஹ் தஆலா நரகத்தை கொடுத்து அவங்கள வாட்டி எடுக்க மாட்டான். முஃமின்கள் சொர்க்கம் இருக்குது. அல்லாஹ் நாடுனா ஒரு சில மக்களுக்கு நரகம் கிடைச்சு பிறகு சொர்க்கம் கிடைக்கும். நிரந்தர நரகமா யாருக்கும் கிடையாது. ஆனா இங்க அல்லாஹ் என்ன சொன்னா, அதல்லு அன் ஸவாஇஸ் ஸபீல், சொர்க்கத்துடைய பாதையை விட்டு வழி தவறி போயிட்டாங்க. அல்லாஹ் யாரை பத்தி பேசுறாங்க? யாரை பத்தி பேசுறாங்க? யூதர்களை பத்தி பேசுறான், கிறிஸ்தவர்களை பத்தி பேசுறான். இல்ல, அவங்களும் இருக்கிறாங்க. அப்ப நாம தான் புரிஞ்சுக்கிட்டோம், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அந்த காலத்துல வாழ்ந்த முஸ்லிம்கள் நல்லடியார்கள். இன்னைக்கு அவங்களை நாம இந்த வசனங்கள்ல பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான் அவங்க வழி தவறி போயிட்டாங்க. அப்ப அவங்க வழி தவறி போயிட்டாங்கன்னா நமக்கும் வழி தவற வாய்ப்பு இருக்கு. புரியுதா? நாம என்ன பண்ணக்கூடாது, நான் இஸ்லாம 5 வேளை தொழுறம்பா, எனக்கு இனி வழியே தவற முடியாது அப்படின்னு கிடையாது. நீ ஒரு முட்டாள். அப்படி இல்ல. அல்லாஹ் தஆலா கண்டிப்பா இந்த வாழ்க்கையில யாருக்கும் அப்படிப்பட்ட கேரண்டியான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுக்கல. இதை புரிஞ்சுக்கணும். அடுத்த வசனம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வசனத்தை பார்த்து முடிச்சுப்போம். ஹதீஸ்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுல பார்ப்போம். 3வது ஆயத்தாக இங்க ஷேഖுல் இஸ்லாம் குறிப்பிடுவாங்க. அல்லாஹ் சொல்லுவான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், சூரத்துல் கஹஃப் வரக்கூடிய அழகான வசனம். காலல்லதீன கலபு அலா அம்ரிஹிம் லனத்தகிதன்ன அலைஹிம் மஸ்ஜிதா. இதுல அம்ரிஹிம்னா அந்த குகைவாசிகள், கஹஃவாசிகள் இருக்கிறாங்கல்ல, அந்த குகைவாசிகளுடைய விஷயத்துல அதிகமான அளவுல மிகைப்படுத்தினவங்க, அந்த குகைவாசிகளுடைய விஷயத்துல அதிகமா ஓவர் டூ பண்ணவங்க. அல்லாஹ் சொல்றான், அவங்க ஒருத்தவங்க பேசிக்கிட்டாங்கல்ல, லனத்தகிதன்ன அலைஹி மஸ்ஜிதா, அவங்க மீது அந்த குகைவாசிகளுடைய கபர் இருக்குல்ல, அந்த நபர்களுடைய கபர்கள் மீது மஸ்ஜிதை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. மஸ்ஜிதை நம்ம உருவாக்கிடலான்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. குகைவாசிகள் நமக்கு தெரியும் தானே, அது பெரிய சம்பவம் தான். அல்லாஹ் ஒரு 300 ஆண்டுகளுக்கு மேல தூக்கத்தை கொடுத்து பிறகு அல்லாஹ் அவங்களை எழுப்பி அவங்களுடைய இந்த முஅஜிஸா உணர வச்சு மறுபடியும் உடனே மௌத்தை கொடுத்து முடிச்சான். அதுக்கப்புறம் நீண்ட காலம் ஆழ்ந்த காலம் கிடையாது. அதுக்கு அல்லாஹ் தஆலா உடனே மௌத்தை கொடுத்துட்டான் அவங்களுக்கு. சரி, அவங்க இறந்த பிறகு அவங்களுடைய மகிமை வந்து எல்லாரையும் இன்னைக்கு மக்கள் கடவுளை பார்க்கறவங்க இருக்கிறாங்கல்ல. இன்னைக்கு நாம ஏழையுடைய செப்பல் மிஸ் ஆயிருக்கும், எடுத்த செப்பல் போட்டுக்கு போன்னு சொல்லுவோம். உடனே இந்த மனசுதான் கடவுள் சொல்லுவோம். அவர் பின்னாடி இல்ல இந்த உதவி பண்ணக்கூடிய சின்ன மனசு வந்துட்டா கடவுள் பாய் உருவாங்க. அப்ப இந்த அளவுக்கு மக்கள் எல்லாத்தையும் கடவுளா பார்க்கிற நம்ம கண் முன்ன இப்ப தெரியும் பொழுது அந்த காலத்தை யோசிக்க முடியும். ஒரு 300 ஆண்டு காலம் தூங்கி எழுந்து அந்த நபர்களை பார்த்த உடனே சில மக்கள் பெருசாயிட்டாங்க, கண்ணியமா இருக்கிறாங்கப்பா, இவங்க பெரிய அசரதுப்பா, பெரிய இவங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கபர்கள் மீது மஸ்ஜிதை உருவாக்க பிளான் பண்ணாங்க. அல்லாஹ் இங்க என்ன சொன்னா, அவங்களுடைய கபர்கள்ல மஸ்ஜிதை உருவாக்க பிளான் பண்ணாங்க. நபி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் தஆலா யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபிச்சிருக்கான். அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது அவங்க மேலயே. அவங்க தன்னுடைய நபிமார்கள் தன்னுடைய நல்லவர்களுடைய கபர்களை மஸ்ஜிதுகளா மாத்துனாங்க. இங்க அல்லாஹ்வுடைய சாபம் அவங்க மீது இருக்குன்னு சொல்றதுக்கு நபி ரசூல் சொன்னாங்க, இவங்க கபர்கள் மீது மஸ்ஜிதை உண்டு பண்ணாங்க. அப்ப இங்க அல்லாஹ் சொல்றான், இந்த நபர்கள் கபர்கள் மீது மஸ்ஜிதுகளை உண்டு பண்ணாங்க. அப்ப இஸ்லாம் கொண்ட பிறகு ஷிர்கான வழியில போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்றத புரிஞ்சுக்க முடியும். நீங்க இதையும் புரிஞ்சுக்கணும். மஸ்ஜித் அப்படி 2 அர்த்தம் கொண்டு இருக்குது. ஒண்ணு இந்த மாதிரி பில்டிங் எழுப்புறது, இன்னொன்னு அந்த கபரை நம்ம சஜிதா பண்ணக்கூடிய மாத்திக்கிறது. கபரை சஜிதா பண்றோம்ல, அந்த கபருக்கான போய் சஜிதா பண்றதும் மஸ்ஜித் தான். இன்னொன்னு இவ்வளவு கட்டிடங்களாக ஒரு பில்டிங் எழுப்பி நிப்பாட்டும் மஸ்ஜித் தான். ரெண்டுமே நமக்கு இங்க சொல்லி கொடுக்கப்படுது. இதை இதுவும் புரிஞ்சுக்கணும். கபராண்ட போய் மக்கள் சஜிதா பண்றாங்கல்ல, அதுல ஷிர்க் கண்டிப்பா நுழையும். 2 வகையில பிரிக்கலாம். ஒன்னு ஷிர்க் அக்பர், இன்னொன்னு ஷிர்க் அஸ்கர்.
முதல்ல தெரிஞ்சுக்க ஷிர்க் அக்பர். ஷிர்க் அக்பர்னா என்ன? நேரடியா நான் இந்த கபருக்கு சஜிதா பண்றேன்பா அப்படின்னு பண்ணா வெளிப்படையான ஷிர்க், அல்லாஹ் மன்னிக்காத ஷிர்க், சொர்க்கம் நம்ம போக முடியாம தடுக்கக்கூடிய ஷிர்க். இன்னொன்னு ஷிர்க் அஸ்கர், சின்ன ஷிர்க். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த கபராண்ட போய் சஜிதா பண்ணி அல்லாஹ் கிட்ட கேட்டா அல்லாஹ் சீக்கிரம் கொடுப்பான். இந்த கபராண்ட போய் சஜிதா பண்ணா என் சஜிதா அல்லாஹ் சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிப்பான். இந்த கபராண்ட போய் இந்த சஜிதால துவா கேட்டா அது முதல்ல அங்கீகரிப்பான். அல்லாஹ் தான் கொடுப்பான். ஆனா இங்க போய் பண்ணாதான் கொடுப்பான்னு புரிஞ்சுக்கிறோம்ல, அது ஷிர்க் அஸ்கர், சின்ன ஷிர்க். சின்ன ஷிர்க்கும் லேசானது கிடையாது. அதுவும் பெரிய பெரிய வேலைகளை பார்த்து விட்டுரும். நம்மளே சொர்க்கத்தை விட்டு அறவே தடுக்கக்கூடிய வேலைகள் ஷிர்க் அக்பர் பண்ணது இல்ல. இந்த ஷிர்க் அஸ்கர் வந்து நம்மள ஷிர்க் அக்பர் கிட்ட தள்ளி விட்டுரும். ஆரம்பத்தில் மக்கள் நினைச்சுக்கிட்டு இருப்பான், இங்க போய் பண்ணி இங்க போய் கேட்டா எல்லாம் புரிஞ்சுப்பான் கொடுப்பான். சில காலங்கள் கழித்து அல்லாஹ் விடுங்க, இங்க போய் பண்ணாலே கிடைச்சிரும் அப்படியே மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இங்க போய் பண்ணாலே கிடைச்சிரும் புரிஞ்சுக்கிட்டா போச்சு, அதான் ஷிர்க் அக்பர். இப்படி இரண்டு விதமாக இந்த விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். இந்த ஷிர்க் கபர் சம்பந்தமாக புரிஞ்சுக்க முடியும். அந்த கடைசியாக பார்க்கும்போது இந்த 3 வசனங்களை பத்தி பார்த்தோம்ல, இந்த 3 வசனங்களை வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு என்ன புரிஞ்சிக்க முடியுது? யூதர்கள் நசராக்கள் அல்லாஹ் அவங்கள சபிச்சேன்னு சொல்றான், அவங்க நரகவாசிகள்னு சொல்றான், அவங்க சொர்க்கம் போக மாட்டாங்கன்னு சொல்றான். அப்ப அவங்க வழி தவறி போயிட்டாங்க. அப்ப இந்த யூதர்கள் வழி தவறி போறாங்க, கிறிஸ்தவர்கள் வழி தவறி போயிட்டாங்க அப்படின்னா இந்த உம்மத்தும் வழி தவற வாய்ப்பு இருக்குது. இந்த உம்மத்துல உள்ள நபர்களும் வழி தவற வாய்ப்பு இருக்குதுன்னு புரிஞ்சிக்க முடியுது. இந்த உம்மத்திலையும் ஷிர்க் வரும். நபி சொன்ன ஹதீஸ்கள் படிக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த உம்மத்துல ஷிர்க் வரும். ஆனா என்ன புரிஞ்சிக்கணும்? எங்கு இந்த உம்மத்துல ஷிர்க் இருக்குமோ அதே சமயம் ஷிர்க்கை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு ஜமாஅத் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். ஷிர்க்கும் இருக்கும். இந்த உம்மத்துல உள்ள மக்களே ஷிர்க் பண்ணுவாங்க. இந்த உம்மத்துல உள்ள மக்கள் முஸ்லிம்களே ஷிர்க் பண்றாங்களேன்னு அமைதிய மக்கள் போக மாட்டாங்க. இந்த ஷிர்க்கையும் நீங்க பண்றது ஷிர்க், இது சரி கிடையாது, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், சொர்க்கம் கிடைக்காது, நிரந்தரமாக நரகம் தான் கிடைக்கும், நீங்க சம்பாதிச்ச எல்லா நன்மைகளும் நாசமாயிரும், அமல்கள் அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படாது, அமல் அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான், பொழுதுகளா பறக்க விட்டுருவான். இப்படி ஹக்கின் மீது நிலை பெற்று இருந்து ஹக்கின் பக்கம் அழைப்பு கொடுக்கக்கூடிய மக்கள் எப்பவுமே இருப்பாங்க. அதாவது முஸ்லிம்களுக்குள்ள ஷிர்க்கும் நிகழும், அதே முஸ்லிம்கள்ல தௌஹீத பேணக்கூடிய மக்களும் இருப்பாங்க. அந்த தௌஹீத பேணக்கூடிய மக்கள் எது நடந்தாலும் சரி தன்னுடைய தௌஹீதிய கொள்கையை விட்டுற மாட்டாங்க. தன்னுடைய தௌஹீதிய கொள்கையை மக்களுக்கு எடுத்து வைக்கிறத விட்டும் பின்தங்கி இருக்க மாட்டாங்க. எங்கு வாய்ப்பு கிடைக்குதோ மக்களுக்கு தௌஹீதின் பக்கம் அழைப்பு கொடுப்பாங்க. எங்கு வாய்ப்பு கிடைக்குதோ மக்களுக்கு தௌஹீத புகட்டுவாங்க. எங்க வாய்ப்பு கிடைக்குதோ அங்க ஷிர்க் இல்லைன்னு சொல்லுவாங்க. யாரையும் கண்டு பயந்து உட்கார மாட்டாங்க. இவங்களை அசிங்கப்படுத்த உலக முயற்சி பண்ணும். இவங்களை ஏளனப்படுத்த இந்த நபர்களை சார்ந்த முஸ்லிம்களே முயற்சி பண்ணுவாங்க. இவங்களை எதிர்ப்பாங்க, இவங்களை வெறுப்பாங்க. யார் தௌஹீத பேணுவார்களோ, தௌஹீத பகிரங்கப்படுத்துவார்களோ, தௌஹீத மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்களோ அவங்களை அதே சபையில உள்ள மக்கள் எதிர்ப்பாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, தவிர்ப்பாங்க. நபி சொல்லி கொடுத்தாங்க இதெல்லாம் நடக்கும். என்ன நடந்தாலும் சரி யாராலையும் இந்த மக்களை சாய்க்க முடியாது. தௌஹீத மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிற குணம் கொண்டிருக்கிறாங்கல்ல, இவங்களை யாராலையும் சாய்க்க முடியாது. எதிர்ப்பவங்களும் இவங்க மீது தப்பான எண்ணம் கொண்டிருப்பவர்களும் என்னதான் முயற்சி பண்ணாலும் இவங்களுக்கு எந்த ஒரு நேசமும் உண்டு பண்ண முடியாது. இப்படிப்பட்ட தௌஹீதை பேணக்கூடிய மக்கள் கண்டிப்பா இருப்பாங்கன்றது நாம இதுல புரிஞ்சுக்க முடியுது. என்ன நாம உணர்வு இதை வச்சு பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா நம்மள முஸ்லிம்களா ஆக்கியிருக்கான். அது நமக்கு அல்லாஹ்வுக்கு பெரிய நன்மைகளை சொல்லணும். நிறைய சுக்ர் பண்ணணும் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட சிறந்த மார்க்கத்தை, தூய்மையான மார்க்கத்தை தூய்மையான வடிவுல பேணக்கூடிய வாய்ப்பு கொடுத்திருக்கான். இது இன்னைக்கு நிறைய பேரு கிடைக்காத ஒண்ணு. நம்ம மஹல்ல, நம்ம வீட்டுல, நமக்கு தெரிஞ்ச மக்கள்ல எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒண்ணு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான். இந்த மார்க்கத்தை படிக்கிறதுக்காக எவ்வளவு நேரம் இருந்தாலும் சரி என்னுடைய வாழ்க்கை உள்ள பிஸி ஷெட்யூலையும் தள்ளி போட்டு நம்ம மார்க்கத்துக்கு வந்து உட்கார்ற அளவுக்கு அல்லாஹ் நமக்கு எண்ணங்களை கொடுத்திருக்கான். இந்த குணங்களை அதிகமாக்கணுமே தவிர குறைச்சிக்க கூடாது. இந்த மாதிரி மக்கள் ரொம்ப குறைஞ்சவங்க தான், ரொம்ப குறைஞ்சுதான் இருப்போம். மத்தவங்க நடத்தும் பொழுது அவங்களுக்கு கோடிக்கணக்கான மக்கள் கூடலாம், நமக்கு அப்படி கூட மாட்டாங்க.
இதை கண்டு மக்கள் அதிகமா இருக்கிறாங்களே, அங்க அதிகமா இருக்கு, இந்த அதிகமான எண்ணிக்கையை கண்டு நாம மயங்கி போறோம் அப்படின்னா இன்னும் நாம தௌஹீத உணரல, அல்லாஹ்வுடைய வார்த்தையை உணரல. அல்லாஹ் வெளிப்படையா சொல்லுவான், வகலீலம் மின் இபாதியஷ் ஷகூர், எனக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்கள் குறைவாகத்தான் இருப்பாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு அவங்க மார்க்கம் பேர்ந்தவங்க முடியாது, கம்மியா இருக்கிறோம் இவங்க மார்க்கம் இல்லாதவங்களும் முடியாது. என்ன சொல்ல வரல, கம்மியா இருக்கிற எல்லா கூட்டமும் ஹக்குன்னு சொல்ல வரல, கம்மியா இருக்க எல்லா கூட்டங்களும் இந்த மாதிரி ஹக்கா இருக்குன்னு சொல்ல வரல. நமக்கு எது ஹக்க நம்ம டிஃபைன் பண்ணது மூணு விஷயங்கள் தான், குர்ஆன், சஹீஹான ஹதீஸ், சஹாபாக்கள், ஸலஃபுடைய கொள்கை. இதுல மூணுத்துல எது ஒண்ணு வேண்டாம்னு சொன்னாலும் அது ஹக்கு இல்ல. புரியுதா? குர்ஆன் சொன்னா எனக்கு வேணும், சஹாபாக்கள் வாழ்க்கை எனக்கு வேணாம்னு சொன்னா ஹக்கு கிடையாது. நபியே சொன்னாங்க உங்களுக்கு சஹாபாக்கள் வாழ்க்கை வேணும், அப்ப நீங்க சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு? நபியுடைய கருத்துக்கு எதிர்க்கறது சொல்ல விரும்புறீங்களா? என் நபி விட அதிகமா உங்களுக்கு ஞானம் இருக்கு இஸ்லாத்தில்? நவுதுபில்லா. எனக்கு குர்ஆன் சொன்னா போதும், அறிவை கொண்டு புரிஞ்சுப்பேன்னா தப்பு. அறிவை கொண்டு ஒரு மண்ணும் புரியாது, அறிவை கொண்டு ஒன்னும் புரிஞ்சிக்க முடியாது. நான் முதல்ல சொன்னதுதான், மார்க்கத்துக்கு கீழே அறிவை வைக்கணும், அறிவுக்கு கீழே மார்க்கத்தை கொண்டு போக கூடாது. நாம குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இது குர்ஆன் ஹதீஸை புரிஞ்சுப்போம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில, ஸலஃபுமார்களுடைய வாழ்க்கையில இந்த மூணு விஷயங்கள் யாருகிட்ட இருக்குமோ அவங்கள கண்டிப்பா ஹக்கானவங்கன்னு சொல்லுவோம். அவங்க வாழ்க்கையில சில பல குறைகள் பார்க்கிறீங்களா? குறைகள் இல்லாதவங்க யாரும் கிடையாது. நீ பேசுறியா, நீ 100% சரியா இருந்தா பேசு அப்படின்னா இன்னைக்கு நானும் இங்க உட்கார முடியாது, நீங்களும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது. இந்த உலகத்துல யாரும் 100% பியூர் கிடையாது, யாரும் இந்த அளவுக்கு புனிதமானவங்க கிடையாது. நம்ம எல்லாம் மனிதர்கள் தான், நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா தவறுகள் இருக்கும். இந்த தவறுகள் அகீதாக்குள்ள போகக்கூடாது. அகீதால பிழை இல்ல, மற்ற செயல்கள பிழை இருக்கா? செயல்கள பிழைகள் அது வேற. நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ மறைப்போம், மன்னிப்போம், அல்லாஹ் கிட்ட அவங்களுக்கு அதுவா கேட்போம். எங்க அகீதாக்குள்ள பிழைகள் வருதோ கண்டிப்பா பகிரங்கப்படுத்துவோம். இந்த நபர் போதிக்கிற கொள்கை சரி கிடையாது, இந்த நபருக்கு பின்னாடி லட்சக்கணக்கான மக்கள் போட்டோம், நம்ம வார்த்தையில கேட்கும் 2-3 பேரா போட்டோம், 2-3 பேரும் சொர்க்கத்துக்கு போகலாம், அந்த லட்சக்கணக்கான மக்கள் சொர்க்கத்துக்கு போக தேவையில்லை. புரியுதா? ஹக்க பேசக்கூடிய இந்த 2-3 பேருக்கு சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த 2 பேர் இருக்காங்களே, 3 பேர் கம்மியா இருக்கிறாங்களே, இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர்னு பார்த்து நாம நரகத்துக்கும் போக வேணாம், கம்மியா இருக்கிறாங்களேன்னு பார்த்து இவங்களை விடவும் வேணாம். ஹக் எப்பவுமே கண்டிப்பா இருக்கும், மறுமை நாள் வரை கண்டிப்பா இருக்கும், அது எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அல்லாஹ் நமக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறானோ முறையாக பேணக்கூடிய எண்ணங்களை கொடுக்கட்டும், ஹக்காக உணரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கட்டும். தௌஹீத, எந்த மக்களுடைய தௌஹீதை உண்மையான தௌஹீதாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானோ அந்த நபர்களின் தௌஹீதை நமக்கு அல்லாஹ் எடுத்து காண்பிக்கட்டும். அல்லாஹ் நம்முடைய அறிஞர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கட்டும், நல்ல ஒரு மறுமையை கொடுக்கட்டும், நல்ல மன்னரையை கொடுக்கட்டும். இந்த தௌஹீதி வாழ்க்கையை பேணக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையில உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் லேசாக்கட்டும். யாரையும் ஏசாம, யாருடைய கண்ணியத்தையும் நாம காயப்படுத்தாம, எந்த விஷயங்கள் கிடைக்குதோ கிடைக்கிற மாதிரி மக்களுக்கு உடனே அனுப்பிடாம, மக்களுடைய குறைகளை மறைக்கக்கூடிய அழகான வாய்ப்பெல்லாம் நம்ம கொடுக்கட்டும். இப்படி உண்மையான தௌஹீத்வாதிகள் எந்த அளவுக்கு உலகத்தில் உலக வாழ்க்கை விஷயத்தில் ஒழுக்கங்களை பேணிருப்பார்களோ அந்த அளவுக்கு ஒழுக்கங்களை பேணக்கூடிய மக்களாக வாழ்வோம். அல்லாஹ் நமக்கு இத்தகைய அழகான வாய்ப்புகளை கொடுத்து அருள்வானாக. அல்லாஹ் ஆமீன். அல்லாஹ் எதுவரை வாழச் செய்வானோ உண்மையான முஸ்லிமாக வாழச் செய்வானாக. அல்லாஹ் எப்போது அழைத்துக் கொள்வானோ ஈமானிய உயர்ந்த நிலையை அழைத்துக் கொள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.